அந்த வகையில் பார்க்கும்போது எங்கள் நிலத்தில் வந்து வில்வ மரம் இருக்குது. அந்த வில்வ மர பழத்தை வச்சு வில்வ பழ கரைசலில் வந்து தயார் பண்ணுறோம். வில்வ பழ கரைசல் எதுக்காக நம்ம பயன்படுத்தணும்னு போகும்போது நான் இதை சில ஆராய்ச்சிகள் பண்ணேன். இவரின் தொலைபேசி எண் மற்றும் முழு வீடியோவுக்கு ரூபாய் 119 செலுத்தி ஜாயின் பண்ணுங்க. 1 மாதத்திற்கு. இந்த கரைசல் வந்து பார்த்தாக்கா நெல்லுக்கு, பழ வகைக்கு, சிறுதானியங்களுக்கு, இந்த மாதிரி வந்து இந்த எலுமிச்சை, சப்போட்டா இந்த மாதிரி செடிங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அடுத்தபடியாக நாவல் பழ கரைசல். நம்ம சீசனில் வந்து நாவல் பழங்கள் வந்து கிடைக்குது. அந்த நாவல் பழத்தை வந்து நிறைய மரத்துலேருந்து விழக்கூடிய அந்த பழத்தங்கள்லாம் சேகரித்து நம்ம ஒரு 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 டப்பாவில் காற்று போகாத அளவுக்கு ஒரு டப்பாவில் போட்டு அந்த பழத்தை நல்லா நசுக்கி எடுத்து அந்த கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துட்டு, ஸோ இது வந்து மீன் அமிலம். மீன் அமிலம் வந்து 15 கிலோ மீன் கழிவு ப்ளஸ் 18 கிலோ நாட்டு சக்கரை. அந்த மீன் கழிவை விட விட ஒரு 3 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா போடும்போது நல்லா எஃபெக்டிவ் மாற்றம் கொடுக்குது. ஜீவாமிர்த கரைசல். இதில் ஜீவாமிர்த கரைசல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாட்டு மாட்டு சாணம், கோமியம், தண்ணி, நாட்டு சக்கரை, நிலத்தினுடைய கைப்பிடி மண். அது மட்டும் இல்லாமல் இதுவாக கூட நம்ம இருவித்தலை தாவரத்தினுடைய பயிர் வகைகளினுடைய மாவு, ஏதோ ஒரு மாவு. ஓனர் வந்து பயிரை வைக்க முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதில் வந்து பாரம்பரிய நெல் பயிர் வச்சு ஈல்டு எடுத்துருக்கிறேன். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இயற்கை வழியில் வந்து பண்ணியிருக்கேன்.